வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சோதனை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுடைய அமைதி தாங்க. உங்களுடைய அமைதி தான் எல்லா விதங்களிலும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் அதிகமாக பேசாமல் பல விஷயங்களை மனதிற்குள் வைத்துக் கொண்டு அமைதியாக கடந்து சென்றது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறியது. அது எதுவும் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. நேரங்களும் காலங்களும் கடக்க கடக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தான் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் பயத்தையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி தந்தது. நீங்கள் சண்டை வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், உறவுகள் உடைந்து போகக்கூடாது என்று நினைத்து பல நேரங்களில் உங்களுடைய மனவேதனையை வெளியில் காட்டாமல் இருந்த ஒரு நேரங்களும் நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்களுடைய அந்த அமைதியை சிலர் தவறாக புரிந்து கொண்ட ஒரு அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் வரவழைத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. நீங்கள் பொறுமையாக இருந்ததை பலவீனம் என்று நினைத்திருக்கலாம் சிலர். ஆனால் உங்களுடைய பொறுமை சில நேரங்களில் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போகக்கூடாது. நம் மீது தவறு இல்லை என்றாலும் நம் மீது பழிகள் சுமத்தப்பட்டால் அதிலும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கோ ஒரு வாக்குவாதங்களிலோ நம்ம ஈடுபடக்கூடாது என்று நினைத்து நீங்கள் அமைதியாக இருந்தீர்களே தவிர ஒருபோதும் நீங்கள் பயத்துடன் இருந்தது கிடையாது. நீங்கள் விட்டு கொடுத்ததை உங்களுடைய தோல்வி என்று சிலர் நிச்சயமாக இன்னும் நினைத்து கொண்டே தான் இருப்பார்கள். உங்களுக்குள்ள எவ்வளவு தான் வலி இருந்தாலும் முகத்தில் ஒரு சிரிப்பை வைத்துக் கொண்டு வாழ்ந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கலாம். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் சரியாகிவிடும் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த அமைதிக்குள் எத்தனை கண்ணீர் இருந்தது என்பதை யாரும் இதுவரைக்கும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஜோதிட நம்பிக்கைகளின்படி துலாம் ராசி சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்பதால் அன்பு, சமாதானம், உறவுகளை காப்பாற்றும் எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்பட்டு கொண்டே தான் வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனாலேயே தான் பல நேரங்களில் உங்களுக்கான நியாயத்தை கூட நீங்கள் கேட்காமல் உங்களை விட்டு நிச்சயமாக விட்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்து வாழ்க்கைக்குள்ள எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தையும் இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாக புரிய வைக்கும். அமைதியாக இருப்பது நல்லது. ஆனால் உங்களுடைய மதிப்பை குறைக்கும் அளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடாது என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு என்பது கிடைக்கும். உங்களுடைய மனதில் இருக்கும் உண்மைகளை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரத் தொடங்கும். இதுவரை உங்களுடைய அமைதியை பயன்படுத்தியவர்கள் இனிமேல் உங்களுடைய மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலங்கள் தொடங்கும். ஆனால் நீங்கள் அமைதியை இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்துக் கொண்டு இருப்பதை விட அதிலிருந்து எப்படி வெளிவரலாம், இனிமேல் யாரை எந்த ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு கவனத்தை செலுத்தி பாருங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களை பயன்படுத்தியவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உங்களை கருவேப்பிலைய போல தூக்கி எரிஞ்சிட்டு போனவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக மறுபடியும் உங்கள் பின்னாடி நிக்க போறாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதுவரைக்கும் உங்களுடன் பழகிவிட்டு உங்களை தூக்கி எரிந்து சென்ற நபர்கள் அனைவரும் உங்களுடைய உதவிகளை பெற்று அவர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு போனதும் இனிமேல் இவனோட நமக்கு என்ன வேலை என்று நினைத்து கொண்டுதான் அவர்கள் உங்களையே தூக்கி எரிந்து விட்டு போயிருப்பார்கள். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு உங்க காலில் கூட விழக்கூடிய ஒரு தருணங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கைக்குள்ள வரலாம். எனவே உடனடியாக உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் துலாம் ராசியே, உங்களுடைய இலக்கிய மனதை வச்சு மறுபடியும் அவங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை நீங்கள் கொடுத்து விடக்கூடாது என்பதில் இப்பொழுது கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். ஒரு முறை ஏமாற்றியவன் மறுமுறையும் ஏமாற்ற தயங்க மாட்டான். அவங்களை சேர்க்கலாமா வேண்டாமான்னு தீர்க்கமா சிந்திச்சு நீங்க முடிவெடுக்கணும். இல்லை என்றால் மறுபடியும் துரோக குழியில் விழ வேண்டிய ஒரு தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். இது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கவலைகளையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதனையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு
உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் கமெண்டில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் வருமானத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமைந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இப்பொழுது அமைய போகிறது என்பதையும் இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். இதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஒரு செயலில் செய்தால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் என்று நீங்கள் இப்பொழுது எல்லா விதமான வழிகளிலும் முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சில சூழல்களும் உருவாக்கி அது உங்களிடையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அடிப்படை கல்வியில் இருந்த ஆர்வமின்மையானது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீர்கள். எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த ஒரு முறையில் செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இப்பொழுது எல்லா விதமான முடிவுகளையும் தெளிவாக எடுக்க வேண்டிய நேரங்கள் வந்துவிட்டது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் இப்பொழுது மறையும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டியே உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அசலை தொடவே முடியலென ரத்த கண்ணீர் வடிச்ச துலாம் ராசி நேயர்களை உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய செய்தி இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் கடன் வாழ்க்கை இல்லாமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், மற்றவர்கள் போல என்னால் பிடித்த பொருட்களையோ பிடித்த உணவுகளையோ சாப்பிட முடியாமல் எல்லா விதமான விஷயங்களிலும் நான் எப்பொழுதுமே என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த கடன் பிரச்சனையால் எவ்வளவோ அவதிகளை சந்தித்து விட்டேன் என்று நினைத்து கொண்டு மனதில் நீங்கள் போட்டு குழப்பிக்கொண்ட தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அதற்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றமான நிலைமையானது ஏற்பட போகிறது. உங்களுடைய பழைய கடன் சுமைகளை, கழுத்தை நெரிக்கக்கூடிய பண பிரச்சனைகளை படிப்படியாக குறைப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பையோ அல்லது ஒரு பெரிய தொகையவோ இன்னும் சில நாட்களுக்குள் பிரபஞ்சம் உங்களுக்கு கைமாற்றி கொடுக்கும். அதனாலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய கடன்களில் ஒரு பகுதியை அடைத்து நிம்மதியா தலைசாய்த்து தூங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மிக விரைவில் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றி வாழ்க்கையை இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும் என்பதையும் உங்களுக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக புரிய வைக்கும். துலாம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில பணம் சம்பாதிப்பதை விட மன அமைதியுடன் வாழ்வது தான் மிகப்பெரிய ஒரு செல்வம் என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். ஆனால் சில காலங்களில் எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக கடன் சுமைகள் உருவாகியது. குடும்ப தேவைகள், தொழில் முயற்சிகள், மருத்துவ செலவுகள், அவசரமான பொறுப்புகள் என்று பல காரணங்களால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய நிலைமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். வெளியில் நீங்கள் சாதாரணமாகவே சிரித்தாலும் மனதிற்குள் அந்த கடன் பற்றிய கவலை உங்களை தொடர்ந்து சிந்திக்க வைத்துக் கொண்டே தான் இருக்கும். எப்போது இந்த சுமை குறையும், எப்போது நிம்மதியாக மூச்சு விட முடியும் என்ற எண்ணங்கள் பலமுறை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் துலாம் ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் பழைய சுமைகளை ஒழுங்குபடுத்தி பொருளாதார நிலைமையை மேம்படுத்தும் வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்க போகிறது. ஒரே நேரத்தில் எல்லா பிரச்சனைகளும் தீராது என்றாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் பெரிய நிம்மதியானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த சின்ன சின்ன மாற்றங்களை பெரிய ஒரு நிம்மதியை தேடி கொடுத்து அது இன்னும் உங்க வாழ்க்கையை நல்லதாகவே மாற்றப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளும் இப்பொழுது நிச்சயமாக ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.